அதிமுக சார்பில் 5 வாக்குறுதிகள் கொண்ட முதற்கட்ட தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கு. அதில் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படும், ஆண்களுக்கு இலவச பயணம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம திமுக அரசு அமைஞ்ச பொழுது இந்த திட்டங்களில் செயல்படுத்த முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. இப்போ அதையே அவர் அந்த வீடியோ வைரலாக நேற்றிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது. சிந்தையில் ஏதாவது இருந்தால்தானே புதிய திட்டங்கள் சிந்தனைக்கு வெளியே வரும், சிந்திக்க முடியும். சிந்தையில் ஒன்றுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் முன்னெடுக்கின்றதோ அதை பின்தொடர்ந்து அதில் ஒரு 10% கூடுதலாக்குவது தான் அவருடைய பணியாக இருக்கின்றது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில்தான் அதிமுகவும் பயணிக்கிறது என்பதை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். மாறுபிடி வீரர்களுக்கு அரசு பணியில முன்னுரிமை என்பது மற்றொரு ஏமாற்று அறிவிப்பு அப்படின்னு சொன்ன அண்ணாமலை, வேறு பேரும் காகு நீலு லேது என்ற அந்த தெலுங்கு பழமொழி திமுக பொருந்தும். அவருக்கு அந்த பழமொழி தான் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பழமொழி இருக்குது, அது இன்னும் நல்லா இருக்கும். மிங்கனு மெத்துக்குலேக பார்த்தோன்னா மீசாலுக்கு சம்பங்கி அடத்தினாதான்னு ஒரு பழமொழி இருக்குது. மிங்கனு மெத்துக்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லைன்னும் போது பீசைக்கு எதுக்கு ஜாம்பவன்னு சொல்லி கேட்குது. அது மாதிரி எந்த விதமான பதவி இல்லாத அண்ணாமலை இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டோம். அவருக்கு வந்துச்சு.